வந்தாங்களோ அதே போல நீங்க கர்த்தர் பட்சத்துல வரும்போது, அவர் சமூகத்தை நித்தம் தேடும்போது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வரும்போது, சாபத்தை ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவார். ஒரு சாபம் நீங்குங்க. ஒரு வியாதி நீங்க. சாபம் 2 விஷயத்த கொண்டு வரும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, ஒண்ணு பொருளாதாரத்த தடை பண்ணும். இன்னொன்னு சரீரத்தில பலவீனத்த கொண்டு வரும். இன்னைக்கு கர்த்தர் 2த்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு? நிர்மூலமாக்கி போடுறார். நம்ம செஞ்ச பாவம் தான் சரி, நம்ம முன்னோர் செஞ்ச பாவம் தான் சரி, நம்ம பிள்ளைகள் செஞ்ச பாவம் தான் சரி, எல்லாவற்றையும் பாவத்தை கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்றுவார். எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமா மாற்றுவாரு. உங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கு, அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தடைகளை உடைக்கிறவங்களுக்கு முன்னே கடந்து போக வசனத்தின் பிரகாரமாக எல்லா தடைகளையும் இந்த ராத்திரியிலிருந்து மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ, மிகப்பெரிய ஒரு விடுதலை, மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு கர்த்தர் சொல்றாருங்க. இந்த நேரம் கர்த்தருடைய நேரம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஒரு சிறிய ஜெபம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தாவே, இது சாபம் நீங்கும் நேரம்.